மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். மாயன் மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த வகையில நம்ம மாயன் மயன் சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு பயிற்சியை பத்தியும் ராசி பலன்களை பத்தியும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். குறிப்பா குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, மாத ராசி பலன்கள் இப்படி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும். குறிப்பா நம்ம மகர ராசியை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த மகர ராசியை பொறுத்தவரையிலும் ராசியாதிபதி சனி ஆண்டு தொடக்கத்துல 2 சஞ்சரிப்பது 7 சனியில் பாத சனி என்பதால சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்திச்சாலும் வருகின்ற 29/3/2025 முதல் திருக்கணிதப்படி சனி பகவான் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டுக்கு மாறுதலாகி 3இல் சஞ்சரிக்க இருப்பதனால இது நாள் வரை இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் பகலவனை கண்ட பனி போல படிப்படியாக குறையும். நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த 7 சனியானது திருக்கணிதப்படி முடிவடைவதால் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பண வரவுகள் மிக திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார நெருக்கடிகள் குறைவது மட்டும் இல்லாம கடன் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியா குறையும். எதிர்ப்புகள் அகலும். குடும்பத்தினர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். சுறுசுறுப்பா செயல்படுவீர்கள். உங்கள் திறமை இன்று வெளிப்படும். தடைபட்டிருந்த செயல்களை நிறைவேற்றி முடிப்பீர்கள். வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சியில் கவனம் செலுத்துவீர்கள். மனதில் உள்ள கனவுகள் எல்லாம் நிறைவேறி மனதில் மகிழ்ச்சி பொங்கும். தொழில் ரீதியாக இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். வேலைக்கு போகுபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் கிடைக்க போகிறது. பிள்ளைகள் வழியில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். வருகின்ற 14/5/2025 பிறகு குரு 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனாலையும் மகர ராசியில பிறந்தவர்களுக்கு குரு 3/12க்கு அதிபதியாகி 6இல் மறைவது விபரீத ராஜயோகம் என்ற காரணத்தினாலையும் சனி சாதகமாக இருக்கிறதுனால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும். குரு மாற்றத்திற்கு பிறகு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சற்று கவனமாக இருந்தால் போதும். அதே சமயம் சர்ப்பகிரகம், சாயாகிரகம் என சொல்லக்கூடிய ராகு 3லும் கேது 9லும் வருகின்ற 18/5/2025 முடிய சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகும். இதன் காரணமாக நிறைய நல்லதுகள் நடக்கும். வருகின்ற 18/5/2025 பிறகு ராகு 2லும் கேது 8லும் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் பேச்சில் பொறுமையோ இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தேக ஆரோக்கியம் நன்றாக இருந்தாலும் 8இல் கேது சஞ்சரிக்க இருப்பதனால உணவு விஷயத்துல கட்டுப்பாடோட இருங்க. தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. சனி பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் ஏப்ரல் மாதம் முதல் சஞ்சாரம் செய்ய இருப்பது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக அமைகிறது. எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட்டீங்களானா அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும். உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. சில நேரங்கள்ல நம்பியவர்களே துரோகம் செய்வார்கள். வம்பு வழக்குகள்ல தீர்ப்பு சாதகமா இருக்கும். தொழில் வியாபாரத்துல போட்டி பொறாமையினால மன உளைச்சல் ஏற்படும். கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து போவதும் தட்டி கொடுத்து தொழிலாளர்களை வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும்
உயர் அதிகாரிகளோட ஆதரவால எதையும் சமாளித்து விடுவீர்கள். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பதும் யாருடைய விஷயங்களையும் தலையிடாமல் இருப்பது நல்லது. அதே சமயம் மேடையில பேசும்போது கவனமாக இருக்கவும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பத்திரிகை நண்பர்களின் ஆதரவு ஓரளவு மகிழ்ச்சியை அளிக்கும். மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய கஷ்டப்பட வேண்டி இருந்தாலும் சொன்னதை செய்து முடிப்பீர்கள். கட்சி பணிகளுக்காக நிறைய செலவு செய்தால் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் கருப்பு. அதிர்ஷ்டமான கிழமை சனிக்கிழமை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பாதசனீஸ்வரர். திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனிக்கிழமை வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் எள்ளெண்ணெய் அபிஷேகமும் 5 எள் தீபமும் இட்டு 5 எள் தீபமும் ஏற்றி வர நல்லது நடக்கும். அதே சமயம் முருகனின் வழிபாடும் மிக மிக முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.